ஒரு டிபிக்கல் Thursday ஈவினிங் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாலோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வீக்கெண்ட் பார்ட்டி அண்ட் என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாலோட ஸ்டூடெண்ட் 21 வயசு லிபி ஸ்கொயர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ட்ரிங்க்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு மீட் பண்ணி அவங்க கூட நைட் அவுட்க்கு த வெள்ளி கிளப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவினிங் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்புறாங்க. பட் அவங்க ஃபோனை அவங்க ரூம்லேயே விட்டுட்டு போகிறாங்க. அந்த ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் 11:20க்கு த வெள்ளி கிளப்புக்கு ரீச் ஆகிறாங்க. பட் அந்த கிளப்போட பவுன்சர்ஸ் லிபி ஆல்ரெடி ரொம்ப ட்ரங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு கிளப்பில் என்ட்ரி கொடுக்கல. அதுக்கப்புறம் லிபியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நைட்டு 11:30 மணிக்கு லிபியோட டாக்ஸியில் ஏற்றி விட்டு டாக்ஸி டிரைவர் கையில் காசு கொடுத்து லிபி அவங்க வீட்டில் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. டாக்ஸி கிளம்புனதுக்கப்புறம் லிபியோட ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆகி நைட்டு 3 மணி வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. டாக்ஸி லிபி அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுது. பட் லிபி ஆல்ரெடி ட்ரங்க் அண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனால அவங்க வீட்டுக்குள்ளே போகாமல் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறவங்க லிபியோட கண்டிஷன் பார்த்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க. பட் லிபி ஹெல்ப் வேணான்னு சொல்லி ஷி கண்டினியூஸ் டு வாக். லிபியோட ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு 3 மணிக்கு கிளப்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லிபி ஃபோன் எடுக்காதனால அவங்க ரூம்மேட்டுக்கு கால் பண்ணி லிபியை பற்றி விசாரிக்கிறாங்க. பட் லிபியோட ரூம்மேட்டுக்கு இதை கேட்டு அவங்க தூக்கமே தெளிஞ்சிருச்சு. லிபியோட ரூம்மேட் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா லிபி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் கிளப்பில் தான் இருக்காங்கன்னு. பட் அவங்கள டாக்ஸியில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் யாருமே அவங்கள பார்க்கல. லிபிக்கு என்ன ஆச்சு? இந்த ஹாரிஃபையிங் கேஸில் லிபி கூட அந்த நைட் என்ன நடந்துன்னு தான் பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் ஷ்ரவன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தின் லைன். ஒரு மெலிசான கோடு. கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கவங்க நல்லவங்க, கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கிரிமினல்ஸ். லிபர்ட்டி ஆனா ஸ்கொயர் ஜனவரி 1, 1998 ஹை விக்கம் பக்கிங்ஹாம் ஷாரில் பிறந்தாங்க. அவங்க வளரும்போது லவ்விங், கேரிங் அண்ட் சப்போர்ட்டிங் என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்தாங்க. அவங்க லைஃப்பில் ஃபேமிலி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருந்தது அண்ட் அவங்க தம்பிங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டராக இருந்தாங்க. ஸ்கூலில் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக அகாடமிக்ஸில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் லிபி ஒரு இன்டெலிஜென்ட், கைண்ட் அண்ட் பப்ளி பர்சன்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஃபிலாசபி படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாலில் என்ரோல் ஆகிறாங்க. அவங்க யூனிவர்சிட்டி லைஃப்பை ஃபுல்லஸ்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸ்டடீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸலண்ட்டாக மேனேஜ் பண்ணி அவங்க சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. ஜனவரி 31, 2019 அன்னைக்கு காணாம போகும்போது லிபி கையில் ஃபோன் வேற இல்லை. அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணி லிபியை பற்றி விசாரிக்கிறாங்க. பட் யாருக்குமே அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் லிபியை மிஸ்ஸிங் பர்சன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எல்லா பாசிபிலிட்டிஸும் கன்சிடர் பண்ணுறாங்க. லைக் லிபி யாரோ காலேஜ் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கலாம், இல்லை யாராவது அவங்களை கிட்னாப் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களே விருப்பத்தோடு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கலாம் அண்ட் ஸோ ஆன். பட் லிபியோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி பாயிண்ட்டுக்கு டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. அவங்க யூனிவர்சிட்டி லைஃப், ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனி அண்ட் அவங்க லைஃபோட எந்த ஃபேஸை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஸோ விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் இப்போ வேறு ஆங்கிள்லேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. 70+ police officers and local community சேர்ந்து அந்த ஏரியாவில் லிபியை சர்ச் பண்ணுறாங்க. Forensic officers from Humberside Police have spent today at the place where she was last spotted. They collected items of interest as their investigation into the missing 21-year-old student continues. Police say they're extremely concerned for her welfare. Thursday ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணுறாங்க. அது வின்டர் டைம்னால ஸ்னோ வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மைனஸ் டெம்பரேச்சரில் அவுட்டோர்ஸில் ரொம்ப நேரம் சர்வை பண்ணுறது கஷ்டம். அதுக்கும் மேலே லிபி வின்டருக்கு தேவையான க்ளோத்ஸ் லைக் ஜாக்கெட் அண்ட் கேப்பும் போடலை. லிபியை அந்த டாக்ஸி டிரைவர் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போகாமல் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அவங்க போதையில் இருந்தனால அவங்க வீட்டவே அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் அவங்களுக்கு கிளப்பில் என்ட்ரி கிடைக்காதனால அப்செட்டாக இருந்தாங்க, அதனால தான் வாக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வி நெவர் நோ அவங்க ஏன் வீட்டுக்கு போகலன்னு. 11:37க்கு லிபி அந்த ஏரியாவில் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து 2 பேர் லிபியை கிராஸ் பண்ணும்போது லிபி ஸ்னோவில் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அழுதுகிட்டே ஏதோ வளரிட்டு இருந்தாங்க. அந்த பேசர்ஸ் லிபி கிட்ட ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாங்க. பட் லிபி அந்த ஹெல்ப்பை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லிபியை அந்த மைனஸ் டெம்பரேச்சர்ஸில் தனியாக நடந்து போகிறது பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. பட் லிபி அந்த ஹெல்ப்பும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஷீ கண்டினியூஸ் டு வாக். லிபி ஒரு பாயிண்டில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் டிரைவர் அவங்க கிட்ட போய் இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. லிபி ஐ எம் ஃபைன்னு சொன்னதுனால அந்த கார் டிரைவரும் கிளம்பி போகிறாங்க. தட் வாஸ்
தி லாஸ்ட் டைம் லிபி வாஸ் சீன் பை சம்ஒன். போலீஸ்க்கு இதுக்கு மேலே எந்த ஒரு லீடும் கிடைக்கல. ஆஃபீஸர்ஸ் நைட் 11 o'clockலேருந்து காலையில் 3 o'clock வரைக்கும் அந்த ஏரியாவில் யாராவது டிரைவ் பண்ணி போயிருந்தா அண்ட் அவங்க காரில் டேஷ் கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அந்த ஃபுட்டேஜை கொண்டு வர சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃபீஸர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற டிச், பாண்ட், ரிவர் அண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுறாங்க. பட் லிபிக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டும் ஒரு லீடு கூட கிடைக்காதப்போ தான் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஓக் ரோட்லேருந்து ஒரு பொட்டென்ஷியல் விட்னஸ் லிபி காணாம போன அன்றைக்கி நைட்டு 12:15 ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. போலீஸ் அந்த விட்னஸ் கிட்ட 12:15 தான் எப்படி ஷோராக சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த விட்னஸ் சத்தம் ரொம்ப லவுடாக இருந்தனால என் தூக்கமே தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஆப்போசிட் பிளே கிரவுண்ட்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்து சில்வர் கலர் காரில் ஏறி அங்கேருந்து போயிட்டான். அந்த டைம் அந்த விட்னஸ் ஃபோன் செக் பண்ணும்போது 12:15. ஒருவேளை அந்த கத்துற சவுண்டு லிபி கிட்டேருந்து வந்திருந்தா போலீஸ்க்கு இது ஒரு ரொம்ப பெரிய லீடு. அந்த விட்னஸ் சொன்ன டைம் ஃப்ரேம் அண்ட் லொக்கேஷனை வச்சு போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் லிபி காணாம போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் ஒரு காரணமே இல்லாமல் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்திருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. 11:55 லிபி நடந்து போயிட்டு இருந்த ஏரியாவில் அந்த கார் வந்து பார்க் ஆகுது. அந்த கார்லேருந்து ஒருத்தன் இறங்குறான். சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த அன்னோன் பர்சன் லிபியை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த அன்னோன் பர்சன் ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போய் லிபி தனியாக இருக்காங்களா ஒரு குரூப் கூட இருக்காங்களான்னு சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ண மாதிரி இருந்தது. லிபி தனியாக தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவன் ரோடை கிராஸ் பண்ணி லிபி இருக்கிற சைடுக்கு போகிறான். இந்த டைம் லிபி அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடந்துட்டு இருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணி திரும்பி அவங்க வீட்டு சைடு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அன்னோன் பர்சன் க்ளோஸாக லிபியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிளியர் ஆகாதனால அவன் லிபி கிட்ட பேசினானா இல்லையான்னு தெரியல. மேபி லிபி அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு திரும்ப அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் லிபியை ஃபாலோ பண்ணிட்டு அவன் பார்க் பண்ண கார் கிட்ட வரான். அவன் காரோட டோர் ஓப்பன் பண்ணி டிரைவர் சீட்டில் உட்காடுறான். லிபி சைட் வாக்கில் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபுட்டேஜில் 2-3 ஹெட்லைட் பாஸ் ஆகி போகுது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த அன்னோன் பர்சன் அந்த ஏரியா கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் பேசஞ்சர் சைடு போய் லிபியை காரில் ஏற்றி அந்த கார் அங்கேருந்து போகுது. போலீஸ் அந்த ஏரியாவில் போய் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு லிபியோட வாட்ச் கிடைக்கிது. ஆஃபீஸர்ஸ் என்ன நம்புறாங்கன்னா அந்த அன்னோன் பர்சன் லிபியோட கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக காரில் ஏற்றும் போது லிபியோட வாட்ச் அவங்க கையிலேருந்து அங்கே விழுதிருக்கு. அந்த கார் அங்கேருந்து கிளம்பி ஓக் ரோடில் இருக்கிற அந்த பிளே கிரவுண்டுக்கு போகுது. அந்த டைம் தான் அந்த விட்னஸ் லிபியோட ஸ்க்ரீமிங் கேட்டிருக்காங்க. அந்த விட்னஸ் சொன்ன மாதிரி ஒருத்தர் அந்த பிளே கிரவுண்ட்லேருந்து ஓடி வந்து அவசரமாக காரில் ஏறி போகிறான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு ஒரு கீ எவிடன்ஸாக இருந்தது. இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வேற ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து ஸ்டேஷனுக்கு வராங்க. கம்ப்ளைண்டில் February 1 காலையில் 3 மணிக்கு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கார்லேருந்து இறங்கி அவங்க முன்னாடியே வந்து பேண்ட்டை கழட்டி மேஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. போலீஸ் அவனோட டிஸ்கிரிப்ஷன், டைம் அண்ட் லொக்கேஷனை வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அண்ட் யூ வில் நாட் பிலீவ் இட், லிபியோட கேஸில் போலீஸ் தேடிட்டு இருந்த அந்த சில்வர் கலர் கார் அண்ட் இந்த 3 மணிக்கு நடந்த இன்சிடென்ட்டோட கார் அதே சேம் சில்வர் கலர் கார். இந்த டைம் அந்த அன்னோன் பர்சனோட இமேஜ் அண்ட் அந்த காரோட இமேஜ் கிளியராக கேப்சர் ஆயிருந்தது. டிஜிட்டலாக அந்த காரை ட்ராக் பண்ணும்போது நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜியை வச்சு இந்த கார் 24 years மேல் பாவெல் ரெலோவிச்சோடதுன்னு தெரிய வருது. இந்த கேஸில் ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக பாவெல் அரெஸ்ட் ஆகிறான். யார் இந்த பாவெல் ரெலோவிச்? பாவெல் ரெலோவிச் 1994 போலாண்டில் பிறந்தான். ரிப்போர்ட்ஸ் படி அவன் போலாண்டில் இருக்கிற ஒரு ஸ்மால் டவுனில் ஃபேமிலி என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்தான். இதுக்கு மேலே அவன் லைஃபு போலாண்டில் எப்படி இருந்ததுன்னு கிளியராக தெரியல. 2014 20 வயசு இருக்கும்போது அவன் போலாண்ட்லேருந்து இங்கிலாந்துக்கு மூவ் ஆகி ஹாலில் அவன் ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்களோட செட்டில் ஆகுறான். ஹாலில் ஒரு மீட் ப்ராசஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியில் மீட் கட் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தான். இன்வெஸ்டிகேஷனில் பாவெலை பற்றி அவனோட நேபர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவன் ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி மேனுன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போவான், கேக் அண்ட் குக்கீஸ் பேக் பண்ணி நேபர்ஸ் கூட ஷேர் பண்ணுவான் அண்ட் ஃபேமிலி கூட லாங் வாக் போகிறது அவனுக்கு பிடிக்கும். அண்ட் அவனை பற்றி சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவுட் ஆஃப் ஆர்டினரி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது அவன் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ரெஸ்பான்சிபிள் மேனுன்னு தெரிய வருது. போலீஸ் பாவெல் கிட்ட லிபியை பற்றி விசாரிக்கிறாங்க. எப்பவும் போல் எல்லா சஸ்பெக்ட் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் போலீஸ் எவிடன்ஸை காமிச்சு கேள்வி கேட்கும்போது இவனும் எல்லா சஸ்பெக்ட் மாதிரி ஒரு புது கதை உருட்டுறான். அவன் கதையில் என்ன சொல்கிறான்னா, அவன் டிரைவ் பண்ணி போகும்போது லிபியை சைடு வாக்கில் தள்ளாடி நடந்து போகிறத பார்க்குறான். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு லிபியை காரில் ஏற்றி அவங்க வீடு வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பொய் சொல்கிறான்னு போலீஸுக்கு தெரியும். ஏன்னா அந்த சில்வர் கலர் கார் லிபியை அவங்க வீட்டுக்கு ட்ராப் பண்ணதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை.
இன்ஃபேக்ட் அந்த விட்னஸ் லிபியோட சத்தம் கேட்கும்போது பாவல் அண்ட் அவனோட அந்த சில்வர் கலர் கார் அந்த பிளே கிரவுண்டில் தான் இருந்துச்சு. பட் லிபியோட டிஸப்பியரன்ஸ்க்கு பாவல் தான் காரணம்னு டைரெக்டாக லிங்க் பண்ண முடியல. அதுக்கும் மேலே லிபி எங்கேயும் காணோம். ஸோ அவனை இந்த கேஸுக்காக பிடிச்சி உள்ள வைக்க முடியல. போலீஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பாவலோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாவலோட டிஎன்ஏவை போலீஸ் டேட்டா பேஸில் அப்லோட் பண்ணி ஒரு ரொட்டீன் ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது போலீஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அவனோட டிஎன்ஏ 13க்கும் மேலே அன்சால்வ்டு கேசஸில் கலெக்ட் பண்ண டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. இப்போ இந்த கேசஸ்க்கு அவன் திரும்ப அரெஸ்ட் ஆகிறான். எல்லாரும் பாவல் ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி மேனு நினச்சா அவன் ஒரு டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தான். கோர்ட்டுக்கு இந்த பக்கம் அவனோட லைஃப் நார்மலாக இருந்தது. ஆனால் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இட் வாஸ் டார்க். அவனோட அந்த டார்க் டிசையர்ஸ் 2017 ஆரம்பிச்சது. நைட்டு ஒய்ஃப் கிட்ட ஜாகிங் போகிறேன்னு சொல்லி வீட்டு விட்டு கிளம்பி போயிடுவான். பட் அவன் ஜாகிங் பண்ணாமல் ஸ்ட்ரீட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருவான். பொண்ணுங்க யாராவது தனியாக நடந்து போயிட்டு இருந்தான் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க முன்னாடி இன்டிசென்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி அதுலேருந்து ப்ளஷர் கெயின் பண்ணிட்டு இருந்தான். இப்படி ஜூலை 2017 ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ப்ரைவேட்டாக அவங்க பெட்ரூமில் இன்டிமேட் மூமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பெட்ரூம் விண்டோ ஸ்லைட்டாக ஓப்பனாக இருந்தது. ஈவினிங் டைம்னால டார்க் ஆன உடனே ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆன் ஆகுது. விண்டோலேருந்து சடனாக ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் வந்தனால அந்த பொண்ணு டக்குன்னு விண்டோவை பார்க்குறாங்க. ஒரு செகண்டுக்கு அவங்களோட ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. அந்த விண்டோ வழியாக 2 கை 2 கண்ணு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணு பயத்தில் கத்தும்போது அந்த பர்சன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரூம்மேட் நைட் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவங்க மெயின் டோர் ஹேண்டிலில் ஒரு யூஸ்டு காண்டம்ஸ் அண்ட் ஒரு ஃபீமேல் அண்டர்வேர் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்சிடென்ட் அந்த லோக்கல் கம்யூனிட்டியில் நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது. பாவல் ஸ்டூடெண்ட் ஹவுசிங்கில் திருட்டுத்தனமாக என்டர் ஆகி பொண்ணுங்களோட யூஸ்ட் அண்டர்வேர்ஸ் அண்ட் செக்ஸ் டாய்ஸை திருடி அங்கேயும் அவனோட யூஸ்டு காண்டம்ஸை விட்டுட்டு போயிருக்கான். ஸ்ட்ரீட்ஸில் பொண்ணுங்களுக்கு முன்னாடி பப்ளிக்காக மேஸ்டர்பேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த இன்சிடென்ட்ல நைட் டைமில் நடந்தனால யாருமே அவன் ஃபேஸை கிளியராக பார்க்கல. இந்த இன்சிடென்ட்ல சம்மந்தப்பட்டவங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யாருமே டைரெக்டாக ஹர்ட் ஆகாதனால போலீஸும் இது சீரியஸாக எடுத்துக்கல. கிரைம் சீன்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏ எவிடன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. 2017 and 18 பாவல் எந்த ஒரு கேஸ்லையும் அரெஸ்ட் ஆகாதனால அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏ போலீஸ் டேட்டா பேஸில் மேட்ச் ஆகல. பட் அவன் லிபியோட கேஸில் மாட்டும் போது பாவலோட ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் செக்ஷுவல் கிரைம்ஸ் போலீஸ்க்கு தெரிய வருது. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவனோட டபுள் லைஃப் பற்றி சொல்கிறான். அவன் பார்னோகிராஃபிக்கு ரொம்ப அடிக்டடாக இருந்தான். அவனோட டார்க்கஸ்ட் டிசைர் லிஸ்ட்டில் வயலண்ட் செக்ஸ் அண்ட் ஹார்ட் கோர் பார்னோகிராஃபி இருந்தது. ஆஃபீஸர்ஸ் அவனோட வீடு அண்ட் காரை சர்ச் பண்ணுறாங்க. அவன் வீட்டில் ஒன்றும் பெருசாக கிடைக்காட்டியும் அவனோட காரில் யூஸ்டு காண்டம்ஸ், அவன் திருடின செக்ஸ் டாய்ஸ் அண்ட் பொண்ணுங்களோட அண்டர்வேர் கிடைச்சிது. அந்த அண்டர் கார்மெண்ட்ஸ்லாம் அவனோட ஒய்ஃபோடது இல்லைன்னு அவனோட ஒய்ஃபே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லிபியோட கேஸில் சாலிடான சிசிடிவி எவிடன்ஸ் இருந்தாலும் டைரெக்டாக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அண்ட் லிபியும் கிடைக்காதனால அவனை டைரக்டாக லிங்க் பண்ண முடியல. பட் பாவல் மற்ற 13 செக்ஷுவல் கிரைம்ஸ்னால அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிறான். போலீஸ்க்கு இதுவே பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஒருவேளை அவன் அரெஸ்ட் ஆகாமல் இருந்திருந்தான் அவன் போலாண்டுக்கு ஓடி போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்திருக்கு. லிபி காணாம போனதுலேருந்து 7 வாரம் கழித்து ஹம்பர் ரிவரில் போட்டில் போயிட்டு இருந்த ஒரு ஃபிஷர்மேனுக்கு ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடி தண்ணியில் இருந்தனால ஹெவிலி டீகம்போஸ் ஆகிருந்தது. பட் சேட்லி அந்த பாடி கழுத்தில் இருக்கிற நெக்லஸில் லெட்டர் எல் லாக்கெட் இருந்தது. லிபியோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களை சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண கம்யூனிட்டி பீப்புளுக்கு இது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்காக இருந்தது. லிபியோட பாடி ஹெவிலி டீகம்போஸ் ஆனதுனால அக்யூரேட்டாக காஸ் ஆஃப் டெத்தை டிட்டர்மைன் பண்ண முடியல. அவங்க அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவங்க டெத்துக்கு காரணம் கழுத்து நெரிச்சனாலையா இல்லாட்டி அவங்க ரிவரில் ட்ரவுன் ஆனனாலையான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இதில் இன்னொரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் என்னென்னா லிபியோட அம்மா லிபிக்கு தண்ணின்னா பயம் அண்ட் அவங்களுக்கு நீச்சல் கூட அடிக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லிபியோட பாடி தண்ணியிலே கிடச்சிருக்கு. லிபியோட பாடி கிடச்சதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் பாவலுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்கான கேஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிபி காணாம போன அன்றைக்கி நைட்டு எல்லா எவிடன்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா லிபி கிளப்பில் என்ட்ரி கிடைக்காதனால தனியாக வீட்டுக்கு போகாமல் 11:40 வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு 12:09 பாவல் லிபியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் காரில் ஏற்றி ஓக் ரோடில் இருக்கிற அந்த பிளே கிரவுண்டுக்கு ட்ரைவ் பண்ணி போகிறான். அந்த இடத்துல நைட் டைம் யாரும் போக மாட்டாங்க. வின்டர் டைம்னால ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல தான் பாவல் லிபியை ரேப் பண்ணியிருக்கான். அவனோட டார்க் டிசையர்ஸ் அண்ட் ஃபேண்டசிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு லிபியை கொடுமைப்படுத்தியிருக்கான். பன்னெண்டு 20 லிபி சத்தமாக கத்தனனால அங்கேருந்து அவன் ஓடி போயிருக்கான். 2 மணி நேரம் கழித்து அந்த பிளேஸ்க்கு அவன் திரும்ப வரான். அந்த டைமில் தான் லிபியை ரிவரில் தள்ளி விட்டு மற்ற எவிடன்ஸும் அழிக்க ட்ரை பண்ணியிருக்கான். லிபியை ரிவரில் தள்ளி விடும்போது அவங்க உயிரோடு இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. பாவல் லிபியை ரேப் அண்ட் மர்டர் மட்டும் பண்ணது இல்லாமல் சேம் நைட் இன்னொரு பொண்ணுக்கிட்ட இன்டீசெண்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான்.
போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாவலோட டிஎன்ஏ லிபியோட பாடி மேலே அண்ட் உள்ளே கடிச்சிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளஸ் இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ் பாவலுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த கேஸோட ட்ரையலில் பாவல் அவன் இன்னசென்ட்னு மெயின்டைன் பண்ணுறான். பாவலோட டிஃபென்ஸ் லாயர் அவன் லிபியை மீட் பண்ணது உண்மை அண்ட் அவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்தது கன்சென்சுவல் செக்ஸ்ன்னு கிளைம் வைக்கிறாங்க. லிபி விருப்பப்பட்டதை அவன் காரில் ஏறினான்னு சொல்கிறாங்க. பட் ப்ராசிக்யூஷன் அவனோட க்ரைம் ஹிஸ்ட்ரி, செக்ஷுவல் க்ரைம் அகேன்ஸ்ட் விமென் அண்ட் அவனோட டார்க் ஃபேண்டசியை ஹைலைட் பண்ணுறாங்க. ஜான் 31 சிசிடிவி கோர்ட்டில் ப்ளே பண்ணி அவன் லிபியை லிஃப்ட் கொடுக்கதா காரில் ஏற்றிருந்தான். அவங்க வீட்டில் தான் போய் ட்ராப் பண்ணியிருக்கணும். பட் அவன் யாருமே இல்லாத கிரவுண்டுக்கு லிபியை கூட்டிகிட்டு போய் லிபி இருந்த வல்னரபிள் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி அவங்கள ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கான். டிஎன்ஏ அண்ட் ஃபாரன்சிக் எவிடன்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தது. 4 வீக்ஸ் ட்ரையலுக்கு அப்புறம் பாவலோட வெர்டிக்டில் ஜட்ஜ் கில்ட்டி ஆஃப் ரேப் அண்ட் மர்டர்னு சொல்லி 27 இயர்ஸ் ஜெயில் டைம் கொடுக்குறாங்க. பாவலோட ஒய்ஃப்க்கு இவனோட டபுள் லைஃப் பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டாக நல்லவனாக தான் அவங்க கூட இருந்திருக்கான். பட் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் she felt terrified. இந்த கேஸ்க்கு அப்புறம் அவங்க போலண்டுக்கே மூவ் ஆகிட்டாங்க. திஸ் கேஸ் இஸ் ரியலி ஹாரிஃபைங். ஒருத்தங்க எந்த ஸ்டேட் இல்லை சிச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்க கூட இப்படி நடக்கணுமா? லிபி போதையில் இருந்தாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு வேர்ல்டு ஒரு சேஃப் பிளேஸ்ன்னு நினச்சி நடந்து போயிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் இந்த மான்ஸ்டர் அவங்க கூட இப்படி தான் பண்ணியிருப்பான். இதே மாதிரி தான் செரா எவரார்டோட கேஸும். அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தப்பான முறையில் அரெஸ்ட் பண்ணுற பேரில் அவங்கள கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணி அவங்க போலீஸ் பெல்ட்டால் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவங்க பாடியை எரிச்சிருக்கான். இந்த கேஸும் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலைன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். லிபி அண்ட் செரா எவரார்ட் இவங்க எல்லாம் ராங் பிளேஸ் ராங் டைமில் இருந்தனால தான் அவங்க கூட இப்படி நடந்ததுன்னு சொல்கிறதுக்கே வாய் கூசுது. வை டு பிளேஸ் அண்ட் டைம் ஹேஸ் டு பி ராங்? எல்லா பிளேஸ் எல்லா டைம் எல்லாத்துக்குமே சேஃபாக இருக்கணும்னு விஷ் பண்ணி இந்த கேஸை இங்கேயே முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரூ க்ரைம் கேசஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, my name is Shravan and you're watching Thin Line. Take care and stay safe.